ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திருச்சியிலேருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில் குமார் பேசிகிட்ருக்கேன். 10 நாள் 10 வீடியோ, இன்றைக்கி 8வது நாள். இன்றைக்கி நம்ம இன்னொரு கமெண்ட்டில் கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கான பதில் பார்க்கலாம். மெரோ இன்ஃபென்டோ அப்படிங்கிற ஐடியிலேருந்து ஒருத்தவங்க ஒரு டெக்னிக்கல் கொஷின் ஒன்று கேட்டிருக்காங்க. இந்த பிளிந்த் பீம்லாம் பண்ணும்போது கீழே பிசிசி போட்டு அதுக்கு மேலே பீம் கட்டி போடுறோம். அதில் அந்த கவர் எப்படி மெயின்டைன் பண்ணுறது? சில இடங்களில் பெரும்பாலும் அந்த பிசிசிக்கு மேலே அந்த ராடை பீமு கட்டி வச்சு அப்படியே போட்டுறாங்க. அது கரெக்டான கவர் மெயின்டைன் ஆகுது அப்படிங்கிறது தெரியல. அதனால் அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. பொதுவாகவே இந்த கவர் அப்படிங்கிறது என்ன, அதுக்கு நாம் என்ன மாதிரியான சைட்டில் என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கிறது, அதை உறுதி பண்ண உதவும் அப்படின்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ரூஃப் காங்க்ரீட் போடும்போது நம்ம பீம் ஸ்லாப் எதுவாக இருந்தாலும் நம்ம பலகை அடித்து பண்ணுறோம் அப்படின்னா அந்த பலகைக்கு மேலே கம்பி கட்டும்போது அந்த கம்பிக்கும் பலகைக்கும் நடுவில் கவர் பிளாக்னு சொல்லிட்டு இந்த காங்க்ரீட்டில் செய்யப்பட்ட ஒரு சின்ன ஒரு 3 இன்ச் பை 3 இன்ச் சைஸில் இருக்கக்கூடிய 15 mm திக்னஸோ இல்லை ஒரு 1 inch திக்னஸோ உள்ள காங்க்ரீட் பிளாக்ஸை பயன்படுத்துவோம். அதை கவர் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கவர் பிளாக் அப்படிங்கிறது அடிப்படையில் எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்ம காங்க்ரீட் ஆர்சிசி ரீஇன்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் காங்க்ரீட் அப்படின்னா என்னென்னா, நம்ம அந்த காங்க்ரீட்டுக்கு உள்ள கம்பி இருக்கணும். அதான் ரீஇன்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் காங்க்ரீட் அப்படின்னு சொல்கிறது. அந்த கம்பி அந்த காங்க்ரீட்டோடைய சர்ஃபேஸ் வெளிப்புறத்துலேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி மினிமம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விதி இருக்குது. இப்போ காலத்தில் நம்ம ஃபுல்லாக காங்க்ரீட் வெளியில் இருக்குது, உள்ளே இருக்கக்கூடிய கம்பி எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கணும். இப்போ பீம்னா எப்படி இருக்கணும், அது மாதிரி ஸ்லாப்னா எப்படி இருக்கணும், அந்த மாதிரி ஒன்றுக்கும் ஒரு அளவு இருக்குது. அந்த அளவு தள்ளி தான் அந்த கம்பி இருக்கணும். அந்த கம்பி ஃபுல்லாக எக்ஸ்போஸ்டாக தெரியக்கூடாது. ஸோ இதனால் அந்த கவர் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது கவர் அப்படிங்கிறது அந்த காங்க்ரீட்டுடைய வெளிப்புறத்துக்கும் உள்ள கம்பி எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த உள்ள இடைவெளியை தான் கவர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த கம்பி கூட இந்த கவர் பிளாக், அது காங்க்ரீட்டு தான், அது பிளைன் சிமெண்ட் காங்க்ரீட். இது கம்பி போடாமல் நம்ம கீழே தரையில் என்ன திக்னஸ்க்கு வேணுமோ அந்த திக்னஸில் வெறும் காங்க்ரீட்டை ரெடி பண்ணி அதை கட் பண்ணி எடுத்து வச்சுப்போம். அது கவர் பிளாக்னு சொல்லுவாங்க. அதை வச்சு நாம் கட்டிட்டோம் அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸு மெயின்டைன் ஆகும். இப்போது இது எந்த இடத்துல இருந்து இந்த ப்ராக்டிஸ் வருது அப்படின்னா, இப்போ நம்ம கீழே காலம் ஃபஸ்ட்டு எரெக்ட் பண்ணும்போதே கீழே தரையில் குழி எடுத்து மண் தோண்டி லெவல் பண்ணிவிட்டு அதில் மணல் போட்டு அதுக்கு மேலே பிசிசின்னு சொல்லுவோம். பெரும்பாலும் அந்த 40 mm ஜல்லியை போட்டு நல்லா தட்டிட்டு அதுக்கு மேலே ஒரு படல்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு பரப்பு மாதிரி அடித்து ஒரு 6 அடிக்கு 6 அடி 5 அடிக்கு 5 அடி இந்த நம்மளுடைய ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த அளவுக்கு அது ஒரு படல் ரெடி பண்ணி அது மேலே வச்சு அதுக்கு மேலே நம்ம காலம் எடுத்துகிட்டு வருவோம் பொதுவாக. ஸோ இந்த படலில் நம்ம அந்த பிசிசிக்கு மேலே வைக்கும்போதே அதுக்கு கீழே நாம் இந்த கவர் பிளாக்கு பயன்படுத்தணும். அது அட்லீஸ்ட் ஒரு அங்குலமாவது குறைஞ்சது அந்த இடத்துல டிஸ்டன்ஸ் வேணும். ஏன்னா பிசிசிங்கிறது நம்ம சாதாரணமாக ரூஃப் காங்க்ரீட் போடுற மாதிரி நல்ல டாப் லெவல் பர்ஃபெக்டாக லெவலாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த மாதிரி பண்ணுறது தான் நல்லது. பிசிசி அப்படிங்கிறது பெரும்பாலும் அந்த பெரிய நிறுவனங்கள்லாம் போனால் பிசிசி பொறுத்த வரைக்கும் இந்த சின்ன ஜல்லியிலேயே போடுவாங்க. நம்ம காங்க்ரீட்டுக்கு பயன்படுத்துகிற ஜல்லியிலேயே இந்த பிசிசி அப்படிங்கிறத போடுவாங்க. அது போட்டு நல்லா லெவலாக இருக்கும், நீட்டாக இருக்கும். அதுக்கு மேலே இந்த காங்க்ரீட் பண்ணுவாங்க. ஆனால் பெரும்பாலான இடங்களில் நம்ம என்ன பயன்படுத்துகிறோம், இந்த 40 mm ஜல்லி, பெரிய ஜல்லியை பயன்படுத்துகிறோம். அது போட்டு அதில் நல்லா போட்டு அந்த லெவலை நல்லா திம்ஸ் கட்டை போட்டு தட்டுவாங்க. அந்த டாப் லெவலை பக்காவாக லெவல் பண்ணணும். அந்த கீழே இருக்க கல் அங்கங்கே நீட்டிகிட்டு இருக்க மாதிரி இல்லாமல் அதை சமப்படுத்துறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் அதுக்கு மேலே நம்ம இந்த படல் வைக்கும்போது அதுக்கு கீழே கரெக்டாக அந்த கவரை நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். இல்லைனா இந்த கல் கீழே இருக்கிற பிசிஸில் இருக்க கல்லே மூட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஸோ இந்த கவர் அங்கே மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கிறது தரை லெவலுக்கு வந்தோடனே இந்த காலமெல்லாம் கனெக்ட் பண்ணி போடக்கூடிய பீம் போடும்போதும் அப்போ தரை லெவலில் நம்ம மண் தோண்டிட்டு அதில் பிசிசி அகெயின் பிளைன் சிமெண்ட் காங்க்ரீட் போட்டு அதுக்கு மேலே தான் நம்ம அந்த பீம் கட்டுவோம். அப்போது அந்த கேள்வி தான் அவங்க ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருக்காங்க. அந்த இடத்துலையும் அந்த மாதிரி லெவலில் நல்லா தரையை மட்டமாக வச்சுட்டு அதில் இந்த கவர் பிளாக்கை வச்சு மெயின்டைன் பண்ணணும். இப்போ இந்த கவர் பிளாக் எதுக்காக வேணும், அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக வேணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இது எந்த இடத்துல நாம் கம்பி கட்டி காங்க்ரீட் போட்டாலும் இந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும்.
அதுக்கு இந்த கவர் பிளாக் அப்படிங்கிறது உதவுது. நம்ம காலம் காங்கிரீட் போட்டாலும் சரி, பீமு, ஸ்லாபு, இல்லை இப்போ நிறைய இடத்துல வந்து இந்த படிக்கட்டுக்கு ஸ்லாபு காங்கிரீட் போடும்போது அதுலேயும் கரெக்டாக அந்த நம்ம ஸ்லோப்பாக பலகை அடிச்சிருப்பாங்க, அதில் கம்பி கட்டிட்டு அந்த கேப்லையும் நம்ம அந்த பலகைக்கும் அந்த கம்பிக்கும் நடுவுலையும் வந்து நாம் இந்த கவர் பிளாக் கொடுக்கணும். சில இடத்துல பிரிச்சோன்னு பார்த்தா லைட்டாக கம்பியே தெரிகிற மாதிரியான இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கிறது நல்ல விஷயம். ஸோ அந்த கவர் பிளாக்கை பயன்படுத்தி அந்த கவரை மெயின்டைன் பண்ணுறது அந்த ஒட்டுமொத்தமான அந்த காங்க்ரீட் மெம்பருடைய லைஃப்பை வந்து அதிகரிக்கும். அதான் முறையும் கூட. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நம்ம நாளைக்கு இன்னொரு கேள்வியோடு சந்திக்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.